அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது பார்த்திங்கன்னா நேற்று எடுத்த மினி விலாக் தான். கொஞ்சம் எடிட் பண்ண டைம் இல்லாததுனால இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். நானுமே உங்கள் எல்லாரையுமே மிஸ் பண்ணுறேன். நம்மளோட ஒர்க் அப்படி இருக்கிறனால அவ்வளோவா வீடியோ எடுத்து போட முடியல. ஏன் சிஸ்டர் இப்போல்லாம் ஒழுங்காக வீடியோ போடலன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டாங்க. அதுதான் ரீசன், மற்றபடி எதுவும் கிடையாது. வீட்டையும் மேனேஜ் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு எடிட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். நேற்று சண்டேன்றனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சோடனே பாப்பாவுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் செய்யலை. இருந்த ஃப்ரூட்ஸ் அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்டேன். சரி நம்ம நாளைக்கு வேலைக்கு போகணும்ல, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நெய் சோறு தான் செய்கிறதுக்காக அரிசி எடுத்து ஊற வச்சுருந்தேன். நம்ம அஃப்ரா குட்டியை வச்சுட்டு எடிட் பண்ணோன்னு வைங்களேன், ஒரு வழி ஆயிடுவோம். பக்கத்தில் உட்காந்து உருட்டுறது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் சரி எடிட் பண்ணி போட்டுருவோமேன்னு எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். எப்பயும் போல தான் நெய் தேங்காய் எண்ணெய் ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு வெங்காயம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டுட்டு தண்ணியை ஊற்றினோன்னு வைங்களேன், நெய் சோறு. தேங்காய் பால் ஊற்றினா தேங்காய் சோறு. பேர் என்ன வேணால் வச்சுக்கலாம், டேஸ்ட்டு தான் நமக்கு முக்கியம்ல. ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. நெய் சோறில் கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னு வைங்களேன், அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயும் போல் சாப்பாடு வந்துட்டு சாஃப்டாக வர்றதுக்காக தயிர் ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். இது கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை போட்டுற வேண்டியதா. இன்றைக்கி இதுக்கு வந்துட்டு பெரட்னாப்பில் பீஃப் கிரேவி வைப்போம்ல, அதான் ரெடி பண்ண போகிறேன். நம்ம கேரளாலாம் போகணுன்னு வைங்களேன், இதுதான் பிரியாணின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க, நெய் சோறு. அது மேலே வந்துட்டு கிரேவி மாதிரி வச்சு கொடுத்தாங்க. நான் போனப்போ அப்படி தான் கொடுத்தாங்க. அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது அவங்க ஊர் பிரியாணி. ஆனால் அந்த டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. பீஃபை வந்துட்டு இப்போ ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி சும்மா அப்படி பெரட்னாப்பில் வைக்கலாம் அப்படின்னு தான். நம்ம அம்மா மசாலா தான் இருக்கே போதும்னு சொல்லிட்டு அதை வச்சே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சண்டேன்றனால கொஞ்சம் வந்துட்டு ஒர்க் இருக்கும்ல, ஏன்னா கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்போம். கொஞ்சம் சோம்பேறித்தனமான டே தான் சண்டேவே. அந்த சண்டேன்னு பேர் வச்சாலும் வச்சாங்க, முக்கால்வாசி பேர் சன் வந்ததுக்கப்புறமா தான் எழுந்திரிப்போம். உண்மை தானே, மோஸ்ட்லி நிறைய பேர் அப்படி தான் இருப்போமே. இங்கிட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, சொன்ன மாதிரி பீஃப் கிரேவி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டேன்றனால, அதாவது நேற்று எடுத்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி நம்ம வீட்டில் ஃப்ரைடே தான் ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ லீவ் வந்துட்டு எனக்கு சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி இருக்கிறனால அன்றைக்கி ஸ்பெஷலாக பண்ணிக்கிறது. மற்ற நாள் பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இங்கிட்டு கிரேவியும் ரெடி பண்ணிவிட்டு குக்கரை போட்டு மூடி வச்சோன்னு வைங்களேன், அது பாட்டுக்கு வெந்துடும். சாப்பாடும் பூ மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்துருந்துச்சு. அவ்வளோதான், இதை மூடி போட்டு வச்சிடலாம். நான் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க. உண்மையாக எனக்கு டைம் இல்லையா, இருக்கிற டைமில் கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸாவது நான் போடுறேன். லாங் வீடியோவும் போட ட்ரை பண்ணுறேன். இருந்தாலும் நான் இதை என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுது. ரெகுலராக வீடியோ போடாததுக்கு ரொம்ப சாரி.